உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த நேரத்திலே உங்களிடம் சில முக்கியமான தகவல்கள், அதாவது வெள்ளங்கிரி பயணத்தை பற்றிய ஒரு முக்கியமான தகவல்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க சாதாரணமா யூடியூப்ல எடுத்து நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, வெள்ளங்கிரி மலை பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும். அந்த எல்லா வீடியோக்களுமே அவங்க போயிட்டு வந்த அனுபவங்களை பற்றி தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் இந்த வீடியோல எதை பத்தி பேச போறேன்னா, முக்கியமா 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு செலவாகும், நாம எப்படி அந்த மலையை தாண்டி ஒரு 7 மலைகளை தாண்டி எப்படி அவரை தரிசிக்க முடியும், அதுக்கான ஆயத்த பணிகள் என்னென்ன, அதை பற்றிய விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பணம் இருந்தா போயிட்டு வரலாம் அப்படின்றதுதான் முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க கோயம்புத்தூர் வரை போயிட்டு வர்றதுக்கும், கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ல போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும், அதான் முக்கியமான விஷயம். முதல்ல 155 ரூபாய் ஃப்ரம் காட்பாடி டு கோயம்புத்தூர். ஸோ அப் அண்ட் டவுன் கணக்கு போட்டீங்கன்னா 155னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 310 ரூபாய் செலவாகும். ரைட். அப்போ 500 ரூபாயில 310 ரூபாய் அப் அண்ட் டவுனுக்கு நீங்க செலவு பண்ணிட்டீங்க. மீதி இருக்கிற காசுல நீங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க டைரக்டா பூண்டி அடிவாரம், அதுதான் வெள்ளங்கிரி மலையினுடைய ஆரம்பம். ஸோ அங்க போயிட்டு வரணும்னா பஸ் டைரக்டா கிடைக்காது. அப்ப நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், அங்க இருந்து காந்தி கிராமம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு போயிட்டோம்னா அங்கிருந்து பஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க அங்க போகணும், அதாவது காந்தி கிராமம் போகணும். 20 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அங்க இறங்கிடலாம். அங்க காந்தி கிராமத்துல இருந்து நிறைய பஸ் இருக்கு. ஸோ சிறப்பு பேருந்துகள், எக்ஸாம்பிள் 14B, இந்த மாதிரி நிறைய பேருந்துகள் நிறைய கிடைக்குதுங்க. எந்த கஷ்டமும் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க முன்கூட்டியே பதிவு செய்யறதோ இல்ல அந்த டைமுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டோ நீங்க போகலாம். ரைட். அங்கிருந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய விஷயம் 60 ரூபாய். காந்தி கிராமத்துல இருந்து நீங்க பூண்டி அடிவாரத்துக்கு போறதுக்கு 60 ரூபாய் இருந்த போதும் நீங்க இறங்கிடலாம். ஸோ இது ஒரு 20, அது ஒரு 60, கிட்டத்தட்ட 80. ஸோ போக வர செலவு பார்த்தீங்கன்னா 160. ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் 500 ரூபாய்க்குள்ளவே நீங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இது வரைக்கும் இருந்தா போதுமானு கேட்டீங்கன்னா, சாப்பாடு செலவு மற்ற இதர செலவுகள்லாம் எப்படின்னு யோசிச்சீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்து நீங்க சாப்பாடு கொண்டு போயிடலாம். சரி, சாப்பாடுன்னா என்ன மாதிரியான சாப்பாடுகள் கொண்டு போறது அப்படின்ற ஒரு கஷ்டம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், புளி சாதம், சப்பாத்தி, இந்த மாதிரி ஒரு நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கெட்டு போகாத சாதங்களோ அல்லது அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு செல்வது ரொம்ப எளிது. ரொம்ப வயதானவர்களாக இருந்தா அந்த ஸ்ப்ரே, அயோடெக்ஸ், அந்த மாதிரி சில நேரங்களில் திடீர்னு தசை பிரிப்பு ஏற்படும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னென்ன வகையான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும், அதை பற்றிய முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க இப்ப பார்க்கலாம். பட் நான் முதல் பாட்டு நான் சொன்னது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷன் தான். அதையும் தாண்டி நீங்க ஒரு டீ சாப்பிட்றீங்கன்னா அது 2வது. பட் மினிமம் எவ்வளவு இருந்தா போதுன்னா 500 ரூபாய் இருந்தா போதுங்க. டெஃபினட்டா நீங்க போக வர செலவு 500லயே முடிச்சிடலாம். ஸோ நாங்க செலவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா மினிமம் 500 ரூபாய் தான் செலவாச்சு. ஸோ போக வர ட்ரெயின் ஸ்பேர், ஸோ 155 + 155, அங்கிருந்து டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா 80 + 80 இவ்வளவு தாங்க. ஸோ இதுக்குள்ளவே நீங்க போயிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய ஒரு கருத்தா நான் கொண்டு வந்தேன். ஏன்னா எல்லாருமே நீங்க மலை பயணங்கள் எடுத்து பாருங்கன்னா அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க. பட் நான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை நீங்க காட்பாடிக்கிலிருந்து போகக்கூடிய ஆட்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ மற்ற இடங்கள்ல இருந்து வரவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பேர் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இங்கிருந்து போற மாதிரி இருந்தா, காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை நீங்க மெயினா எடுத்து போற மாதிரி இருந்தா, நான் சொன்ன அந்த கால்குலேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்குள்ள நீங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்த முக்கியமான விஷயம், என்ன மாதிரியான பொருட்களை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமானது.
ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளையங்கிரி மலையை பற்றிய முழு விவரங்களை நீங்க யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ சர்ச் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்ன பின்ன தெரியாம நீங்க போகக்கூடாது. 7 மலை. ஸோ ஒவ்வொரு மலையுமே ஒவ்வொரு விதமான கடினமான பாதைகள். வழுக்குப்பாறை, அப்புறம் வந்து இடுக்கு வழி நிறைய இருக்கு, கல்லுங்க நிறைய இருக்கு, ஒட்டஞ்சத்தினுடைய படிக்கட்டு வழிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது பீம உருண்டை மலை, திருநீற்று மலை, அப்புறம் வந்து சுனைகள்லாம் தாண்டி போகணும், அப்புறம் வந்து சாமி முடி மலை, இப்படி நிறைய மலைகளை கடந்து தான் நீங்க போய் பார்க்கணும். ஸோ அப்படின்னா மலை பயணத்திற்கான முதல் அடிப்படை தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நடைப்பயிற்சி செய்திருத்தல் வேண்டும். ஸோ அதான் வாக்கிங் ரொம்ப முக்கியம். திடீர்னு எல்லாம் போகக்கூடாது, கால் சுழுக்கு பிடிச்சிக்கும். பட் முன்கூட்டியே வாக்கிங் போற பழக்கம் இருக்கணும். ஒருவேளை 50+ அப்படின்னா நீங்க போய் வர்றதுக்கான உடல் தகுதி உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான். அங்க மருத்துவ வசதிகள் எதுவுமே இருக்காது, தண்ணி வசதி கூட கிடையாதுங்க, நீங்க கொண்டு போறதுதான். ரைட். அப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ஒரு மன தைரியம் இருக்கும். அங்க போயிட்டு வரணுன்ற ஆர்வமும், எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீங்க பார்க்கணுன்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்து போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தை வைத்துதான் இந்த விஷயத்த நாங்க சொல்ல வரோம். ஸோ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும். அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான பாட்டு தான் நீங்க என்ன மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும்ன்றதுதான். அடுத்த முக்கியமான விஷயம், என்னென்ன பொருட்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 லிட்டர் வாட்டர் கேன். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்டர் கேன், அதை எடுத்துங்க. அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க. நீங்க மேலே கொண்டு போய் திருப்பி கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு 20 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதை விட முக்கியமானது சாப்பாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வாழை இலை நியூஸ் பேப்பர் வச்சு நீங்க கட்டி போனீங்கன்னா எந்த செலவும் இல்லை. அழகா நீங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம், இல்லை நீங்க கீழே தந்து கூட போடலாம். ரைட், இது ஒண்ணு. அடுத்தது உங்களுக்கு தேவையான தண்ணி, உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்வதற்கான ஜூஸ், இல்லை ஏதோ ஒரு பிஸ்கெட்டு, எல்லாமே. நீங்க சாதாரணமா 10 ரூபாய் கொடுத்து சாப்பிட வேண்டிய ஜூஸ்னுடைய விலை அங்க 50 ரூபாய். ஸோ விலை அதிகம் நீங்க நினைச்சீங்கன்னா கொண்டு போற செலவு தான். அவங்க ஆளை வச்சு இங்கிருந்து மேல கொண்டு போறாங்க, நம்ம நடந்து போறதுக்கே கஷ்டப்படுறோம், அவங்க டெய்லி கீழே இருந்து பொருட்களை மேல கொண்டு போறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய உதவியா இருக்கிறது அந்த கடைகள் தான். நிறைய கடைகள் இருக்கும், ஒவ்வொரு மலையிலும் கடைகள் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு விலை அதிகம். ஸோ நீங்க குறைந்த செலவுல பார்க்கணும்னு நீங்க விரும்பினா இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுக்கான ஆயத்த பணிகளை முன்னாடியே செஞ்சு பிராக்டிஸ் இருந்தா தான் உங்களால போய் பார்க்க முடியும். ஸோ நாங்க போகும்போது இதையெல்லாம் கொண்டு போனோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், என்னன்னா அங்க ஒரு மூங்கில் தடி கொடுப்பாங்க. ஸோ கொடுக்குறாங்கன்றத விட என்னன்னா அங்க இருக்கும். நீங்க மலை ஏற ஆரம்பிக்கும் போது முதல்ல படி ஒரு 2500 படி. அந்த 2500 படி நீங்க தாண்டினா உங்களுக்கு அங்க வந்து ஒரு மூங்கில் தடி ஒன்று கொடுப்பாங்க. அந்த தடியை நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் போக முடியும். மறக்காம ஆரம்பம் முதற்கொண்டு திரும்பி வர வரைக்கும் அந்த தடியை வச்சுங்க. யார் உதவியும் இல்லை, அந்த ஒரு தடி மூங்கில் தடி உதவி இருந்தா போது நீங்க வந்துடலாம். ரொம்ப கடினமான பாதை, தண்ணி வசதி ரொம்ப குறைவு, சுனை நீர் எங்கோ ஒரு 2 இடங்கள் இருக்குங்க. அந்த 2 இடத்த பத்தி நீங்க தெரிஞ்சுங்க. ஸோ நான் எங்களுடைய சேனல்லயே இந்த மாதிரி வீடியோக்கள்ல நிறைய கொடுத்துருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா கூட எந்த இடத்துல சுனை இருக்குன்ற விஷயம் நீங்க அதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, எவ்வளவு பணம் இருந்தா போக முடியும். ஒருவேளை காட்பாடி லொகேஷன்ல இருந்து போற மாதிரி இருந்தாதான் நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பட் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எப்படி நீங்க ஆயத்தப்படுத்தணும் அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு இந்த வீடியோ நான் கொடுக்க காரணம், இன்னும் 1 மாதம் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே நிறைய பேருக்கு இந்த உதவி தேவைப்படும் நினைக்கிறதுக்காக தான் இதை நான் கிரியேட் பண்ணேன். ஏன்னா எவ்வளவு இருந்தா ஒருவேளை காட்பாடி லொகேஷன்ல போறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கத்திற்கு தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் தாண்டி முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஸோ அந்த மலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்பினால் எங்களுடைய சேனல்லையே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ வெள்ளையங்கிரி மலை பயணம் அப்படின்னு போட்டிருப்பேன். நீங்க போய் உள்ள போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், வெறும் 500 ரூபாய் இருந்தா காட்பாடியிலிருந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு வந்துடலான்ற ஒரு விஷயத்தோட தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மிக்க நன்றி.